எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸசைஸ் 5.5ல் 7th சம் சொல்லித்தரேன். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பவரில் எக்ஸ் இருக்குது ப்ளஸ் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ். ஸோ ப்ளஸ் இருக்கிறனால லாக் ஒரு நாள் எடுக்க முடியாது, அதனால் நம்ம இதுக்கு யூ நேம் கொடுத்துக்கலாம், இதுக்கு வி நேம் கொடுத்துக்கலாம். ஸோ y equal to u plus v. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ dy by dx equal to என்னது டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா du by dx ப்ளஸ் dv by dx. இப்போ u டேர்ம் u வந்து log x பவர் x இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். u equal to log x பவர் x. இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம டேக்கிங் log on both sides பண்ணலாம். டேக் லாக்னா log u equal to log of இந்த log x பவரில் x. இப்போ இதில் வந்து log ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். log p பவர் nனா n log p. ஸோ இதில் log u equal to இந்த பவரில் உள்ள எக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும், எக்ஸ் இன்ட்டு log of log x. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 1 by u du by dx equal to. இப்போ இதில் வந்து ரெண்டு டேர்ம் இருக்கிறனால இந்த எக்ஸ் அப்படியே இதை யூவி அப்படின்னு எடுத்துக்கலாம். யூவிக்கு என்ன ஃபார்முலா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். ஸோ இதில் நான் தனியாக எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு யூ வந்து எக்ஸுன்றனால எக்ஸு, யூ டேஷ்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட்னா 1, வி வந்து லாக் ஆஃப் லாக் எக்ஸ், வி டேஷ்னா இது லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட்னா 1 by x, அதனால 1 by log x. ஸோ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூவி டேஷ் யூஸ் பண்ண போகிறோம். யூவி டேஷ் யூனா எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம், வி டேஷ்னா 1 by x log x ப்ளஸ் வினா log x அப்படியே வச்சுக்கலாம், log of log x இது அப்படியே வச்சுக்கணும். u டேஷ்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இதில் இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 by log x ப்ளஸ் log of log x. ஸோ இது வந்து 1 by u du by dx அப்படி இருக்குது. நமக்கு du by dx தானே வேணுன்றனால u வந்து நியூமரேட்டருக்கு போய்டும். du by dx equal to u into 1 by log x plus log of log x. ஸோ u என்ன நசியம் பண்ணியிருக்கோம், log x பவர் x. ஸோ log x பவர் x இன்ட்டு இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கலாம், 1 by log x ப்ளஸ் log of log x. நெக்ஸ்ட்டு v வந்து கொஸ்டினில் எனக்கு x பவர் log xன்னு இருக்குது. இந்த ஸ்டெப்பில் இப்போ டேக்கிங் log on both sides. இப்போ என்ன ஆகும், log v equal to log of x power log x. இப்போ log p பவர் n அந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த log x வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், log x இன்ட்டு இந்த log x. ஸோ என்ன ஆகும், log x ஸ்கொயர்னு ஆகிடும். 2 டேர்ம். இப்போ 2 டேர்ம் இருந்தாலே டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என், அந்த ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ணும். எக்ஸ் பவர் என் பவரில் 2 இருந்தாலே என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இந்த ஃபார்முலா. அதுக்கப்புறமா லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ், அது வந்து 1 by x. ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லாக் வி ஈக்குவல் டு திஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா லாக் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by v dv by dx equal to இது பவரில் என்ன n x பவர் n minus 1, என்னன்னா இதில் 2 x இருக்கிற இடத்துல log x இருக்கிறதுனால log x பவர் 2 minus 1
அப்புறமா log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இந்த v வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். dv by dx equal to v into 2/x. 2 log x per 2 minus 1 1, அதனால log x by x. v என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், x power log x. ஸோ dv by dx equal to x power log x into 2 log x by x. இப்போ நம்ம du by dx dv by dx கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் dy by dxல போட போகிறோம். du by dx என்னது, du by dx plus dv by dx. du by dx என்ன கண்டுபிடிச்சிருக்குமோ அதை அப்படியே எழுதலாம். log x பவரில் x into 1 by log x plus log of log x plus v ஓட dv by dx வந்து x power log x 2 log x by x. ஸோ இதுதான் dy by dx. இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next 8th sum. Differentiating with respect to x. y equal to sin x power x plus sin inverse of root x. ஸோ இது வந்து டோட்டலாக லாக் எடுக்க முடியாது, அதனால் இதுக்கு u நேம் கொடுத்துக்கலாம், இது v நேம் கொடுத்துக்கலாம். y equal to u plus vன்னு இருக்குது. ஸோ dy by dx equal to du by dx plus dv by dx. u வந்து இப்போ இங்கே என்ன இருக்குது, sin x power xன்னு இருக்குது. ஸோ டேக்கிங் log on both side எடுக்கிறப்போ log u equal to log of sin x பவரில் x. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். log p power n னா n log p. ஸோ இந்த எக்ஸை ஃப்ரண்ட்டில் வந்துடும். log u equal to log of sin x பவரில் x. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் x வந்துடும், x into log of sin x. இப்போ இந்த இடத்துல தான் டிஃபரன்ஷியேட் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 1 பை யூ du பை dx ஈக்குவல் டு, இப்போ இதில் ரெண்டு டேர்ம் இருக்கனால யூவி மெத்தடில் என்ன ஃபார்முலா, யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஸோ இந்த நான் சைடில் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். யூ வந்து எக்ஸு, யூ டேஷ்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, வி வந்து லாக் ஆஃப் சைன் எக்ஸு, வி டேஷ் சைன் லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ் இருந்தாலும் 1 பை சைன் எக்ஸ், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸை வந்து காட் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த ஃபார்முலா தான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். யூனா எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம், வி டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காட் எக்ஸ் ப்ளஸ் வி யூ டேஷ், வி வந்து லாக் ஆஃப் சைன் எக்ஸ்,
u டேஷ்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ இந்த u நியூமரேட்டரில் வந்துடும். du by dx ஈக்குவல் டு u இன்ட்டு எக்ஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் சைன் எக்ஸ். u என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம்? sin x power x. So du by dx equal to sin x power x into இந்த bracketல என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிக்கலாம். x cot x plus log of sin x. Next v வந்து sin inverse root xன்னு இருக்கு. sin x இப்போ டைரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். sin இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதுதான் ஃபார்முலா. டி பை டிஎக்ஸ் ஆஃப் sin இன்வர்ஸ் எக்ஸ் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நம்ம ரூட் எக்ஸ் இருக்கிறதுனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் வந்து 1 பை 2 ரூட் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிவி பை டிஎக்ஸ் sin inverse x different 1 by 1 root of 1 minus x square. இதில் 1 by root of 1 minus x இருக்கிற இடத்துல root xனால root x square. அதுக்கப்புறமா root x இது செயின் ரூல்னால sin inverse டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் root xம் பண்ணணும். root x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 2 root x. ஸோ இந்த root xம் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், வெறும் x தான் இருக்கும் அந்த இடத்துல. ஓ dv by dx equal to 1 by root of 1 minus x into 1 by 2 root x. dv by dxயும் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்து எழுத போகிறோம். dy by dxல என்ன இருக்குது? du by dx ப்ளஸ் dv by dxன்னு இருக்குது. du by dx என்ன கண்டுபிடிச்சிருக்கிறது? இங்கே ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதையும் ஆட் பண்ண போகிறோம். sin x பவரில் x இன்ட்டு எக்ஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் sin x ப்ளஸ் dv by dx எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 by 2 root x into 1 by root of 1 minus x. ஸோ இதுதான் வந்து dy by dx. ஃபைனல் ஆன்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.